நான் சைதே மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாடல் தான். இந்த பாட்டு வந்து ஆஹ் புதிய பூமி அப்படிங்கிற படத்துல இடம் பெற்றது. பாட்டை எழுதினவர் வந்து பூவை செங்குட்டுவன். இந்த பேர் வந்து இவர் வந்து நிறைய எம்ஜிஆருக்கு எழுதுனது கிடையாது. அதனால அந்த பெரும்பாலும் வந்து ரேடியோக்கள்ல கேட்கும்போது பாடலாசிரியர் பேரை சொல்லும்போது பட்டுக்கோட்டையார், மருதகாசி, கண்ணதாசன், வாலி இந்த மாதிரிதான் நிறைய இருக்கும். பூவை செங்குட்டுவன் அரிதாதான் எழுதியிருக்கார் பாடல்ல. அதுல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. இன்னைக்கும் கேட்டா நமக்கு ஒரு உற்சாகத்தையும், ஆமா இந்த வரி உண்மைதான் அப்படின்னு சொல்றதும் நமக்கு இந்த வரி உண்மைதான்னா அந்த பாடலுடைய முதல் வரியே அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கும் மக்கள் வந்து அந்த பாட்டையும் அந்த பாட்டுக்கு வாயசைத்த நம்ம தலைவரையும் நேசிக்கிறாங்க. அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, விஸ்வநாதன் ஐயா இசையமைச்சிருக்காரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இந்த வரிக்கு மிஞ்சின வேறு வரி வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கும் நம்மளுக்கும் உள்ள வந்து ரிலேட்டட், மறுக்கவே முடியாத ஒரு வரி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை இல்ல உலகறிந்த உண்மை அப்படின்னு, ஊரறிந்த உண்மை அப்படி வரும் இந்த பாட்டு. கேட்டாவே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது பாட்டு. அதுலயுமே அந்த பாட்டுலயுமே அந்த முதல் 2 வரியில மட்டுமே தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த வரி அமையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம யாரு, நம்மளை எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பாடம் தான் அந்த பாட்டு வரும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை. அவருடைய வழக்கமான அந்த அண்ணாவை முன்னிறுத்தி சொல்ற வரிகள். அது எந்த பாடலாசிரியர்னாலும் அவரை சுட்டி காட்ட வச்சிருவாரு தலைவர். அடுத்தது வந்து இந்த பாட்டுல 3 சரணம் இருக்கும். அதுல வந்து முதல் சரணம் வந்து காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. யோசனை பண்ணி பாருங்களேன். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. கிட்டத்தட்ட அதே இதுதான். காலம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடம் கூறும், பாடம் சொல்லும், அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான். அதே மீனிங்ல அர்த்தத்துல எழுதப்பட்டது இந்த வரி. அதுக்காக அதை வச்சுதான் எழுதினாலும் சொல்லல. இந்த வரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை சொல்லுது. எனக்கு குழப்பமாயிரும் 2 பாட்டையும் மிக்ஸ் சொல்லும் போது. காலம் தோறும் மாறுதல் கூறும், காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. அதுல வந்து டாக்டரா வருவாரு எம்ஜிஆர். டாக்டரா வந்து அந்த கிராமத்துல வந்து சேவை செய்வார், மருத்துவ சேவை செய்வார். படம் புதிய பூமின்னு சொன்னேன் இல்லையா, அப்படிதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. சமீபத்துல பார்க்கல, சின்ன பிள்ளையில பார்த்தது. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை, இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணம் ஆகும். இதயத்தை ஒரு பூவோட ஒப்பிட்டோம்னா அந்த பூல இருக்கிற எதை நம்ம விரும்புவோம், அந்த வாசனை. அது வாசனைய வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்கு ஒப்பிட்டு சொல்றது. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணம் ஆகும். அந்த நினைவு வந்து நறுமணத்தை ஒத்து இருக்கணும், நல்லதா இருக்கணும். அதைத்தான் அந்த வரிகள் குறிப்பிடுறது. நாளை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணம் ஆகும், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். இதயத்துல
அன்பு இருந்தா தெய்வமே குடிகொள்ளுன்னு சொல்லுவாங்க. தலைவர் குடிகொள்ளுவேன்னு சொல்லியிருக்கார். நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடத்துல, நல்ல அன்பு இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். இந்த பாட்டுல 2வது சரணம் பார்த்தீங்கன்னா, கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே, உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. அதாவது உள்ளத்த கோவிலுக்கும் அதுல இருக்கிற நல்ல எண்ணத்தை தெய்வத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகள். கோவில்னா தெய்வம், உள்ளத்துல இருக்கிற நல்ல எண்ணமே தெய்வம். அந்த அர்த்தத்துல சொல்லக்கூடிய வரிகள் அது. ஒரு ஆழ்ந்து சிந்திச்சா கிடைக்கிற மாதிரியான பொருள் மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. அவருடைய பாடல்கள் அதிகமா வரலைனாலும், பூவை சங்குவிட்டோன் ஐயாவுடைய பாடல்கள் அதிகமா இல்லைனாலும் கூட நல்ல அர்த்தத்தோடு கூடிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அப்ப அந்த சரணத்துல அடுத்த வரி பாத்தீங்கன்னா, பிறந்த நாடே சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் உணர்ந்து வாழ்ந்தால் கோபுரமாகும் கொள்கை. ஒரு சிலர் அந்த காலத்துல சொல்லுவாங்க, படம் பார்த்துட்டு வந்தா ஏதாவது ஒரு காட்சியவோ பாடலுக்கோ ஒப்பிட்டு அந்த காட்சிக்கே செத்து போச்சுடா நம்ம கொடுத்த காசு, அதாவது அந்த அந்த ஒரு சீனுக்கே நம்ம கொடுத்த காசு செரிமானம் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி அதை உயர்த்தி பேசுவாங்க. அது மாதிரி இந்த பாட்டுல அந்த அந்த இந்த வரி பிறந்த நாடே சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம். இன்னைக்கும் இருக்கிறோம் நம்ம மொழியை உயர்த்தி பிடிக்கிறவங்க இல்லையா? சிறந்த கோவில் பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் உணர்ந்து வாழ்ந்தால் கோபுரமாகும் கொள்கை. அதே ஒரு கொள்கைதான் நம்ம மொழியை விட்டு கொடுக்காம இருக்கிறது. அற்புதமான இந்த 2வது சரணத்துக்கு அப்புறமா 3வது ஒரு சரணம். இந்த 3வது சரணத்துல பாத்தீங்கன்னா, பாட்டுல 3வது சரணம் பாத்தீங்கன்னா, உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. அதாவது இது ஒரு பொது உடைமை கருத்தை சொல்ற வார்த்தை. ஆனா அடுத்த வரிய கவனிக்கணும். ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழித்ததுண்டு. உழைச்சாதான் உனக்கு ஒரு பங்கு, சும்மா இல்ல. மத்தவங்களோட உழைப்ப வச்சோ சும்மா உட்கார்ந்துகிட்டோ நம்ம எதையும் சம்பாதிக்க முடியாது. இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதாவது சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை, உனக்கும் இயற்கை படைச்ச எல்லாமே எல்லாருக்கும் போது. ஆனா அதுக்காக நீ சும்மா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. உழைக்கும் மனிதன், ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழித்ததுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாயாகும். உன்னுடைய எஃபர்ட்ட உன் முயற்சியை போட்டும் உனக்கு ஆகலைன்னா அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. அது துணிச்சலத்தான் தரணும். உன்னுடைய தோல்வி உனக்கு இன்னொரு தரம் முயன்று பார்க்கணுங்கிற ஒரு துணிச்சலத்தான் தரணும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாயாகும். கடைசி வரி, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. அப்படி சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு. இந்த 3 நிமிஷ பாட்ட அவ்வளவு ஒரு கருத்துக்களும் புத்திமதிகளும் நிறைஞ்சு இருக்கும். இத வேற யாராவது சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் சொன்னா, அவர் ஸ்டைல சொன்னா இப்ப வரைக்கும்